நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு போராட்டம் இருக்கும். அது வெளிப்புற சூழ்நிலைகளில் மட்டுமல்ல, நம்முடைய மனதுக்குள்ளும் நடைபெறும் ஒரு உள்ளார்ந்த போராட்டமாகும். மனிதன் எவ்வளவு வலிமையானவராக இருந்தாலும் சில தருணங்களில் அவன் மனதளவில் உடைந்து போகலாம். அந்த மாதிரியான குழப்பம் மற்றும் மன அழுத்தம் நிறைந்த நேரங்களில் பகவத்கீதா மனிதனுக்கு தெளிவையும் வழிகாட்டுதலையும் வழங்குகிறது. இன்று நாம் பார்க்க இருப்பது அதன் முதல் அத்தியாயமான அர்ஜுன விசாத யோகம். மனித மனத்தின் குழப்பத்தையும் அதற்கான ஆழமான அர்த்தத்தையும் விளக்கும் ஒரு முக்கியமான பகுதியாகும். இந்த கதை குருசேத்திரம் என்ற விரிவான போர்க்களத்தில் ஆரம்பமாகிறது. இது சாதாரண போர் அல்ல. இரு பக்கங்களிலும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நிற்கின்றனர். ஒரு பக்கம் பாண்டவர்கள், மறுபக்கம் கௌரவர்கள் என உறவுகள் ஒருவருக்கொருவர் எதிராகவும் நிற்கும் நிலை உருவாகியுள்ளது. இந்த போர்க்களத்தில் வீரராக அர்ஜுனன் நிற்கிறான். அவனுடைய ரதசாரதியாக, தெய்வீக வழிகாட்டியாக கிருஷ்ணன் இருக்கிறார். இந்த கதை குருவம்சத்தின் அரசரான திருதராஷ்டிரா அவர்களின் கேள்வியுடன் தொடங்குகிறது. அவர், என் மகன்களும் பாண்டவர்களும் இப்போது என்ன செய்கிறார்கள் என்று கேட்கிறார். இந்த ஒரு கேள்வி குருசேத்திர போரின் ஆரம்ப நிலையை வெளிப்படுத்துகிறது. இந்த நிகழ்வுக்கான முக்கியமான ஆன்மீக அர்த்தமும் உள்ளது. திருதராஷ்டிரன் கண் இல்லாதவராக இருப்பது அறிவில்லாத மனதை குறிக்கிறது. குருசேத்திர போர்க்களம் மனித வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது. அதில் இருக்கும் இரு பக்கங்களும் நல்லதும் கெட்டதுமான எண்ணங்களின் மோதலை சுட்டிக்காட்டுகின்றன. இது போன்ற உள்ளார்ந்த போராட்டம் நம்முடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கட்டத்தில் அர்ஜுனன் போருக்கு முழுமையாக தயாராக நிற்கிறான். ஆனால் போரின் உண்மையான நிலையை உணர்ந்து கொள்ள என் எதிரிகள் யார் என்று அவன் கேட்கிறான். அதன் பின் அவன் போர்க்களத்தில் இரு பக்கங்களை கவனிக்கும் போது போரில் நிற்பவர்கள் அந்நியர்கள் அல்ல என்பதை உணர்கிறான். அவன் தாத்தா, ஆசான், நண்பர்கள் மற்றும் தனது சொந்த உறவுகள் அனைவரும் எதிர்ப்புறத்தில் இருப்பதை பார்த்தவுடன் அவன் மனதில் அதிர்ச்சி மற்றும் குழப்பம் உருவாகிறது. இந்த நிலையில் அர்ஜுனன் திடீரென மனதளவில் பலவீனம் அடைகிறான். போரின் உண்மையை உணர்ந்தவுடன் அவன் உடலில் மாற்றங்கள் தோன்றுகின்றன. கைகள் நடுக்கமடைகின்றன. கையில் இருந்த வில் கீழே விழுகிறது. மனம் உடைந்து போகும் நிலையில் அவன் தளர்கிறான். அவன் தனது மனவேதனை வெளிப்படுத்தி, இந்த போரில் எனக்கு வெற்றி வேண்டாம் என்றும் நான் என் சொந்த உறவுகளை கொல்ல முடியாது என்றும் கூறுகிறான். இந்த ஆழமான மனக்குழப்பம் மற்றும் துயரம் நிறைந்த நிலையே விசாத யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இது மனிதன் சந்திக்கும் மன அழுத்தம் மற்றும் உள்மன போராட்டத்தின் ஒரு முக்கியமான கட்டமாகும். இந்த பகுதி ஒரு சாதாரண கதையை மட்டுமே கூறுவதில்லை. இது மனித வாழ்க்கையின் ஆழமான உளவியல் உண்மைகளை வெளிப்படுத்துகிறது. மனிதன் தனது வாழ்க்கையில் பல்வேறு தருணங்களில் மன அழுத்தங்களையும் குழப்பங்களையும் அனுபவிக்கிறான். குடும்ப பிரச்சனைகள், தொழில் தொடர்பான குழப்பங்கள், உறவு தோல்விகள் அல்லது தன்னம்பிக்கை குறைவு போன்ற சூழ்நிலைகள் அவனை உள்மன ரீதியாக பாதிக்கக்கூடும். அத்தகைய தருணங்களில் ஒவ்வொருவரும் அர்ஜுனன் போன்ற மனநிலையை அனுபவிக்கிறார்கள். அந்த நேரத்தில் மனிதனின் மனமே ஒரு போர்க்களமாக மாறுகிறது. எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் ஒருவருக்கொருவர் மோதுகின்றன. இத்தகைய உள்போராட்டம் வாழ்க்கையின் ஒரு இயல்பான பகுதியே ஆகும் மற்றும் இது அனைவருக்கும் எப்போதாவது நிகழக்கூடிய ஒன்றாகும். இந்த முக்கியமான தருணத்தில் கிருஷ்ணர் உடனடியாக எந்த தீர்வையும் வழங்கவில்லை. அதற்கு பதிலாக அவர் அமைதியாக இருந்து அர்ஜுனன் தனது மனநிலையை வெளிப்படுத்த அனுமதிக்கிறார். அவனை கவனமாக கேட்டு அவன் அனுபவிக்கும் உணர்வுகளை புரிந்து கொள்கிறார். இந்த அணுகுமுறை ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடத்தை உணர்த்துகிறது. எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனடி பதில் தேவைப்படாது. சில சூழ்நிலைகளில் மனிதன் தனது உணர்வுகளை முழுமையாக அனுபவித்து உள்ளார்ந்த வேதனையை நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டும். இவ்வாறு உணர்வுகளை புரிந்து கொள்வது பின்னர் வரும் தெளிவிற்கும் தீர்வுக்கும் அடித்தளமாக அமைகிறது. முதல் அத்தியாயம் பகவத்கீதா ஒரு முக்கியமான வாழ்க்கை படத்தை எடுத்து காட்டுகிறது. அதாவது மனிதன் அனுபவிக்கும் குழப்பம் என்பது ஒரு பலவீனம் அல்ல, மாறாக அது ஒரு புதிய மாற்றத்தின் ஆரம்பமாக இருக்கலாம்.
அர்ஜுனன் இந்த அத்தியாயத்தில் மனதளவில் உடைந்தாலும் அந்த உடைதல் அவனை ஆழமான உணர்வுக்கும் பின்னர் ஏற்படும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கிறது. அதேபோல் வாழ்க்கையில் குழப்பம் அல்லது சந்தேகம் தோன்றும் போது அதை தவிர்க்க முயற்சிப்பதற்கு பதிலாக அதனை புரிந்து கொண்டு ஆராய்வது முக்கியம். அந்த அணுகுமுறைதான் நமக்கு தெளிவையும் சரியான முடிவுகளையும் அளிக்கும். இறுதி செய்தியாக, வாழ்க்கை போர்க்களத்தை போன்றது. அதில் மனிதனின் மனமே அவனுடைய முக்கியமான ஆயுதமாகும். இதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் நம்முள் தோன்றும் குழப்பங்களை தவிர்க்காமல் நேருக்கு நேர் எதிர்கொள்வதும் நம்முடைய பயங்களை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்வதும் மிகவும் அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்தால் அதை பாராட்டும் வகையில் ஒரு லைக் செய்யலாம். மேலும் உங்கள் அனுபவங்கள் அல்லது கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த தகவல் மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும் என்பதால் உங்கள் நண்பர்களுடன் இதை பகிரவும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.